நிறைய வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தின தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுச்சு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டாக இன்று அதிகாலை 1:44 மணி அளவுல இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில உள்ள முர்த்தி, கோட்லி, முஷராபாத், பஹவல்பூர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் தீவிரவாதிகளின் கூடாரங்களை நோக்கி நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட தீவிரவாதிகளின் கூடாரங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏவுகணைகளை கொண்டு நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதல்ல 26 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. 9 இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெற்றிகரமா நடத்த முடிக்கப்பட்டிருக்கணும். இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் குடியிருப்பு மற்றும் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லைன்னு இந்திய ராணுவ தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் கடந்த 15 நாட்களா திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல்னும் இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை இணைந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கணும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் பிரதமரின் ஒப்புதலோடு அவரோட முழு கண்காணிப்போடு தான் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கப்பட்டிருக்கிறதாகவும் பிரதமர் மோடி இரவு முழுவதும் இந்த முப்படைகளின் தாக்குதல் நடவடிக்கையை நேரடியாக கண்காணித்துக் கொண்டு வந்தார்னு சொல்லப்படுது. கடந்த சில தினங்களாகவே முப்படை அதிகாரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தி வந்த பிரதமர் மோடி நேற்று முழுவதும் பல கூட்டங்களை நடத்தினாங்க. அதன் அடிப்படையில முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்தப்பட்ட நள்ளிரவு நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தனது இல்லத்தில் இருந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை அங்குலமாக கண்காணித்து வந்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடி முப்படைகளும் மேற்கொண்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தின தகவலை நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி கேட்டு தெரிஞ்சு கொண்டதாகவும் சிந்தூர் நடவடிக்கைகளை விடிய விடிய கண்காணித்துக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா நடத்தின இந்த சிந்தூர் ஆபரேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.